சீமோன் வந்து நல்லவன் when கம்பேர் வித்து அந்த பொண்ணு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சீமோனு நல்லவன், வீட்டுக்கு கூப்பிட்டான்ல ஒருத்தன், அவன் நல்லவன், அதனால தான் அவளை பாவின்றான். புரியுதா உங்களுக்கு? அவள் பாவியாக இருக்கிறா. அப்போ சீமோன் வந்து இப்படி பார்க்குற, இவள் பாவியாக இருக்கிறாளே, இவர் தீர்க்கதரிசி என்றால் தன்னை தொடுகிற இன்னார் என்று அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு என்ன செஞ்சுட்டான், இவன் கொஞ்ச நேரத்தில் தீர்க்கதரிசி ஆகிட்டான். அப்படியே பார்க்குறான், இவள் பாவியாக இருக்கிறாளே, அப்போ இவன் நல்லவனாக தான் இருந்திருக்கணும். ஆனால் ஒரு பெரிய ஒரு வருந்தத்தக்க விஷயம், ஒன்றுமே கொடுக்காத நல்லவனை விட ஏதோ ஒன்று கொடுத்த பாவிய தேவன் இவனை விட அவளை ரொம்ப நேசிட்டார். இன்னைக்கு நான் சத்தியத்தை சொல்றேன், ஒண்ணுமே கொடுக்காத நல்லவனை விட கொடுக்கிற பாவியா அவருக்கு பிடிக்கும். பைபிள் சொல்லுது, இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஏன் காணி காசுக்காகவா? இல்ல, அவள் எதை வச்சு அதை செஞ்சானா, அவள் விசுவாசித்தாள். இவர் மேசியா என்று விசுவாசித்தாள், அந்த விசுவாசத்துல கொடுத்தான். ஆனா இந்த கழுதைக்கு இன்னும் அவர் மேசியான்றது ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அப்ப என்ன ஒட்டுமொத்தமா இந்த சாப்டர் சொல்லுது, கொடுக்காத நல்லவனை விட கொடுக்கிற பாவி தேவனுடைய பார்வையில் சிறந்தவளாய் இருக்கிறாள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஒருத்தர் ஒரு நல்ல கார் வாங்குறாரு, விரும்பி சந்தோஷப்பட்டீங்கன்னா அது உனக்கு வரும். நல்ல வீடு வாங்குறாரு, சந்தோஷப்பட்டா உனக்கு வரும். நான்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார், ரொம்ப ரசிப்பேன் நான். ஆமாம், அதனால தான் ஒரு பெரிய படம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு நம்ம பக்கம். எல்லாம் ஜெபிச்சனால வந்ததில்லை, ரசிச்சனால வந்தது. ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவன் வந்து அந்த தைலத்தை பார்த்து பேசிட்டு, அதுக்கப்புறம் யோவான் வந்து வெளிப்படுத்த விசேஷத்தில் எங்கே பார்க்குறான், சர்வ பரலோகமாக அவரை விழுந்து வணங்கிட்டு இருக்கு. அவன் பார்த்த உடனே கில்ட்டி ஆயிட்டான். சார், இவ்வளோ பெரிய ஆளையாட நம்ம பேசணும், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், கோடா கோடி தூதர்கள், பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா அத்தனை பேரும் வந்து எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த முத்திரை உடைப்பது யார், இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த யார் என்று இந்த முத்திரை உடைப்பதற்கு தகுதி பெற்ற ஒரே ஒருவர் தான். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அப்படியே கொஞ்ச நேரத்தில் நம்மால்ரா எப்படி இருக்கு சொல்லுங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க. என்னதான் உங்க லீடர் நீங்க உங்க ஏரியால பார்க்கறத விட இன்னொரு ஏரியால உங்களுக்கு தெரியாத ஆட்கள் வந்து அவங்க ஆனர் பண்ற நீங்க பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட் வேற மாதிரி ஆயிரும். அப்படித்தான் யோவான் பார்க்கிறான். எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன். அவரை பார்த்தபோது அவர் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவான் செத்தவனை போல பாதத்தில் விழுந்தான். ஏன்னா மார்பில் சாயிரைக்கான தைரியம் இப்ப வரல. அவரோட மெஜஸ்டி, அவருடைய வந்து அவரை சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்த உடனே அவன் நினைச்சிருப்பான மாட்டானா, இவர்கிட்ட போய் என்னடா இந்த தைலத்துக்கு ஆசை அப்படி பேசிட்டோமேடா, சார் இந்த ஆள் என்னடா இவ்வளோ பெரிய ஐஸ்வர்ய சம்பனர். அந்த தரித்திர புத்தியை நினைத்து வருத்தப்பட்டிருப்பான். அதனால தூரமா நிற்கிறான், கிட்டக்கு போய் வெக்கப்பட்டான். சார், நீங்க வந்து உங்கள் சட்டையிலேருந்து சோறு போட்டு சாப்பிட்டுட்டு ஒருத்தர் பார்த்து டக்குன்னு தட்டை வாங்கி பிடிங்கிட்டு இன்னும் இவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாதி சோறை எடுத்துகிட்டு கொடுக்குறீங்க. அடுத்த நாள் அவன் ஏரியாவுக்கு போகிறீங்க, அங்கே போனால் அவன் பெரிய ஹோட்டலே ஓனர், அவனை உட்கார வச்சு 100 பணிவிடையாட்கள் உட்கார சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் அவனுக்கு பார்த்தா எப்படி இருக்கும். இவன்கிட்ட போய் நேற்று அப்படி நடந்துக்கிட்டேன் மேடம், அப்படி தான் ஃபீல் பண்ணுறான். தூரமாக நிற்கிறான். முன்ன தூதன் சொல்கிறான், வா வா நீ வா, வந்து முத்திரை உடைக்கிறதை பாருன்றான். அன்புக்குரியவர்களே, நீங்க வெளியில பாக்குறீங்க, உள்ளுக்குள்ள ஒரு வேல்யூ இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்துவோட உண்மையான வேல்யூ நான் பார்க்கல. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அதான் கடவுள் இவங்களை கண்டுக்கிறதே இல்லை. இந்த சுற்றி இருக்கிறவங்கள இது எதற்கு வீண் செலவு அப்படின்றாங்க. சொல்லிட்டு யாரை டார்ச்சர் பண்றாங்க, நேரா அந்த காணிக்கையை கொண்டு வந்து காலில் உடைச்சிச்சுல அந்த அம்மாவை டார்கெட் பண்ணிட்டான். அடுத்து நேரா இப்படி எதுவும் நடக்குதா, அப்போ அவர்கள் பரிசேயர்கள். இப்போ நேரம் எங்கே போகிறாங்க? அதனால இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவளை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்ன்றாரு. கைத்தட்டு. 26 பாருங்க.
இயேசு கிறிஸ்து 10ஆம் வசனம் 26:10. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் அவள் நற்கிரியை தான் செய்திருக்கிறார். அப்ப அடுத்து கொடுக்கிறவனை டார்கெட் பண்றாங்க. நீங்க எதுக்கு வெட்டியா போய் அங்க போய் காசை கொடுக்குறீங்க? நீங்க எதுக்கு தொந்தரவு பண்றாங்க மக்களை? இன்னைக்கு ஒரு குரூப்பு காணிக்கை கொடுக்கறதுக்கு எதிராகவே பிரசங்கம் பண்ணிட்டு அந்த மக்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு என்ன கோபம்னா, ராஜ்யத்தை தேவன் கட்டுறதுக்கு வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இவன் குறுக்க பூந்து இந்த கொசு கடிக்கிற மாதிரி இந்த வேலையை பார்க்கும்போது ராஜ்யம் கட்டப்படுவது தடைபடுகிறது. அதுதான் நான் சொல்ல வரேன். யூ ஆர் டிஸ்டர்பிங் த கிங்டம் ஆஃப் காட், பில்டிங் த கிங்டம் ஆஃப் காட். அறிவில்லை உனக்கு? அதான் அடுத்த வசனம் சொல்றாரு. 2வது வசனம் தொந்தரவு. முதல் வார்த்தை வீண் செலவு, 2வது தொந்தரவு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? இப்போ அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க, அடுத்த வார்த்தையை பார்ப்போம். என்னிடத்தில் இவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். அடுத்த முக்கியமான வார்த்தை என்ன? நற்கிரியை. இந்த டெர்மினாலஜியை ஃபுல்லாக பாருங்க, டேர்ம்ஸை ஃபுல்லாக பாருங்க, பார்த்தா தெரிஞ்சிடும். ஒன்று வீண் செலவு. எல்லாம் சொல்லுங்க. இந்த வார்த்தை யார்கிட்ட வந்தால் யார்கிட்ட வருது? பிசாஸ்கிட்ட வருது. அடுத்து தொந்தரவு. இயேசு சொல்றாரு நற்கிரியை. எது நற்கிரியை? காணிக்கை கொடுப்பது. பவுல் சொல்றாரு நற்கிரியைகளை செய்வதற்காகவே நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ஆஃபரிங்கிறது ஒரு பெரிய நற்கிரியை. அது பிசாசுக்கு பிடிக்காது. அதனால தான் they are targeting the giving people. அதில் சிலர் லைட்டாக உலண்டுறாங்க. ஆமாம், ஒரு இடத்துல 100 ரூபா அனுப்புறதுக்கு ஒரு 10 பேர்கிட்ட 10 ரூபாய் அனுப்பிடலாமே அப்படின்னு முடிவுக்கு வரான். அப்புறம் கொஞ்ச நாள் ஜெபிச்சு ஆவியில் நிரம்பி ஏன் 100 பேருக்கு 1 ரூபாயை கொடுக்கலாமே அப்படின்ற முடிவுக்கு அதுக்கப்புறம் வரான். இது எல்லாம் என்னன்னா சுயநீதி. அவனுக்கு விதைக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் தெரியல. கண்ட இடங்களிலும் விதைக்காதே, எல்லாத்தையும் விதைக்காதுன்னு பைபிள் சொல்லுது. அப்புறம் சொல்லுது உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு அப்படின்னு இருக்கு. இது அப்படி எல்லா இடத்துலையும் விதைக்காத, நல்ல நிலத்தில் விதைக்கிறவன் 100 மடங்காய் பெறுகிறான் அப்படின்றாரு. அப்ப நல்ல நிலத்துல தான் விதைக்கணும், மற்ற நிலத்துல விதைக்காதன்னு அர்த்தம். எது நல்ல நிலம்? எது எனக்கு 100 தருதோ அதே நல்ல நிலம். எங்க நான் அறுக்கிறேனோ அதான் எனக்கு நல்ல நிலம். எங்க நான் ஆசீர்வாதத்தை அறுக்கிறேனோ அது எனக்கு நல்ல நிலம். அங்கதான் நீ விதைக்கணும்ன்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடுன்றாரு. நான் சொன்னேன் ஆண்டவர் எது உண்மை? எல்லாரும் கொடுங்க தானே சொல்லியிருக்கீங்க. டே, கொடுக்கிறது வேற, விதைக்கிறது வேறடா. கையை தட்டுடலாம். ஆமென். கொடுக்கிறது வேற, விதைக்கிறது வேற. கொடுப்பது என்பது தரித்திரருக்கு கொடுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள், கேட்கிறவனுக்கு கொடுங்கள். ஆனால் ஊழியனுக்கு கொடுப்பது கொடுப்பதல்ல, அது விதைப்பது. கொடுக்கிறப்ப நல்ல நிலமான்னு பார்க்க கூடாது, எவனுக்கும் கொடு. ஆனா விதைக்கிறப்ப அது ரிட்டனுக்காக விதைக்கிற. ஆமென், 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 ஆமென். நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கும் விதைக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியல. நிறைய பேருக்கு ஊழியக்காரனுக்கும் தரித்திரனுக்கும் வித்தியாசம் தெரியல. இது எப்படி? ஊழியனுக்கு கொடுக்குறப்பவே தரித்திரனுக்கு கொடுக்குறத நினைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு பேர் விதைப்பதெல்லாம் கொடுப்பது. ஆனால் அவர் தரித்திரர் என்பது எனக்கு முக்கியம் அல்ல, பணக்காரன் முக்கியம் அல்ல, எனக்கு அறுவடை முக்கியம். இட் இஸ் லைக் a ஷேர் மார்க்கெட், மோர் தென் ஷேர் மார்க்கெட். அதாவது 100%. ஷேர் மார்க்கெட் எங்க போடுவீங்க? இருக்கிறதே பஞ்ச பரதேசியா பார்த்து உள்ள போடுவீங்களா, இல்ல லீடிங்ல போயிட்டு இருக்க பெரிய பிசினஸ்ல போடுவீங்களா? அவர் தான் ஏற்கனவே லீடிங்ல போறாருல, இந்த ஒருத்தர் விளங்காம ஒருத்தர் இருக்கேன் அங்க விதைப்போம் அப்படின்னு விதைப்பீங்களா? ஷேர் மார்க்கெட்டு ஹிட்டா இருக்கிறவன் தான் விதைக்கிறீங்க. ஆமா, கொடுக்கிறது ஏழைகளுக்கு கொடுக்கணும், விதைக்கிறது நல்ல நிலத்துல விதைக்கணும். ரெண்டையும் புரிஞ்சுக்காங்க. ஆமா, கொடுக்கறது விதைக்கிறதும் குழப்பி விட்டுட்டு விதைக்கிற நேரத்தில் போய் கொடுத்துட்டு இன்னும் ஒன்று ரிட்டர்ன் ஒன்றும் வரலையே சார் அப்படின்னா, நீ விதைச்சியா கொடுத்தியா? இல்லை ஏழை பாவம் நினைச்சேன் அப்படி கொடுத்துருக்குற. எனக்கு அவரை பற்றி கவலை இல்லை, அவர் பணக்காரர் முக்கியம் இல்லை, எனக்கு அறுவடை வருது. அப்போ நீ விதைச்சிருக்கிற. எங்க ஆவிக்குரிய விஷயங்களை நீ அறுவடை செய்கிறாயோ அங்கே கொடுப்பது கொடுப்பதல்ல, விதைப்பது. எங்கே இறக்கப்பட்டு ஒன்று செய்கிறாயோ அது விதைப்பதல்ல, கொடுப்பது. கையை தட்டி ஆமென். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, நல்ல நிலத்தில் விதைக்கிறவன். ஸோ அதனால தான் இந்த விதைக்கிறதுல அக்கா சொன்னாங்க நான் விதைச்சேன், ஆனாலும்
எனக்கு அறுவடை இல்லைன்னா அறுவடை இங்கே கேட்காத, அக்காட்ட கேளு, இல்லை அண்ணன்ட்ட கேளு. எதுக்கு சார் நீங்கள் இப்படி வரீங்க? ஒரு 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 குறிப்பிட்ட ஒருத்தன் ஒரு வேலையை செய்யாமலே ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னா பரவாயில்ல, வேலையை செஞ்சு ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்படலைன்னா ரொம்ப வருத்தம். பார்த்தீங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். நல்ல நிலத்தில் விதைக்கவும் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே என்ன செஞ்சுட்டான், விதைக்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கறதோட கனெக்ட் பண்ணிட்டான். தரித்திரருக்கு கொடுக்கலாமேன்றான். கர்த்தர் சொல்றாரு, டே இந்த அம்மா இப்போ கொடுக்கலடா, இது விதைக்குதுடா. அல்லேலூயா சொல்லுவோம். நான் 10% கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ கர்த்தர், நான் சொன்னேன், ஆண்டவர் ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு விரும்புகிறேன், கொடு, இந்த 10 தொட்டுறாத, விரலை உடைச்சிருவேன்ட்டு. சரி. அப்புறம் 20 கொடுத்தேன், 20 விதைச்சேன். 20 விதைச்சேன், இல்லை 20 விதைக்க தான் செஞ்சேன். அப்போ தான் சொல்கிறேன், 20 விதைக்கிறப்ப தான் சொல்கிறேன், ஆண்டவர் ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறேன், கொடு. இல்லை இந்த 20ல் 15, மீதி 80 இருக்குல்ல, அதில் கொடு, அதை கொடு, இதை விதை அப்படின்னாரு. அப்புறம் தான் அடுத்த 5 எடுத்து வச்சேன். ஸோ 25, 20 விதை, 5 கொடு. அப்புறம் ஒரு 5% எடுத்தேன், 10 கொடு, 20 விதை. சரி, இப்போ கொடுக்குறத கூட்டிக்கிட்டே வரேனே, அப்போ பண கஷ்டம் எனக்கு வந்திருக்கணும்ல. அங்கே தான் தப்புன்றீங்க. நான் கொடுக்குறத கூட்ட கூட்ட செழிப்பு கூட செழிப்பு கூட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கொடுக்காம இருக்க உனக்கு வருமா வரும். பக்கத்தில் இருக்க சுளீர் ஒன்று கொடுங்க, மேலே பள்ளி ஏறிடுச்சு இறங்கிடுச்சான்னு பார்த்துட்டு கொடுங்க ஒன்று. நீ கொடுக்காம இருக்க சொல்லுமா பக்கத்தில் சொல்லு. கொடுக்காம இருக்க தரித்திரம் வரும், கொடுக்க செழிப்பு வரும். கையை தட்டி ஆமேன். அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவான் உண்டு, அடுத்து வாரி இறைத்தும் விருத்தி அடைவான் உண்டு. கையை தட்டு. என்ன வசனம்? ஆமா, பைபிள்ல பக்கம் எழுதி வச்சுக்கணும். பக்கம் எழுதி வச்சுக்கணும். பைபிள திறந்தோன்னு வரணும். பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவான் உண்டு, வாரி இறைத்தும் விருத்தி அடைவான் உண்டு. இந்த வருஷம் நீங்க விருத்தி அடைகிற வருஷம் நான் சொல்றேன். இயேசு நாமத்தில் கோடிகளில் நீங்கள் புரளுகிற வருஷம். ராக்காபாலா சந்துரபாலா பதிரா பலபதிரா பலபதிரா பலபா ரிக்கே மாமா 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 மாமா. பணக்காரனாக முடியாதவன் என்று ஒருவனும் இல்லை, ஐஸ்வர்யனாக முடியாதவன் என்று ஒருவனும் இல்லை. தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் கூடாரத்துக்குள் இருக்கும். தேவன் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். தேவன் அருளின தீபம் என் தலையின் மீது இருந்தது. ஐஸ்வர்யம் என்பது ஒரு லைட்டு, ஒரு ரகசியம், அது ஒரு தீபம். ஐஸ்வர்யம்னா பணம் கிடையாது சார். டக்குன்னு உங்களை பணக்காரனாக்கிறதுக்கு தேவன் டக்குன்னு ஒரு 50 ஒரு 500 ரூபா கட்டு, 4 கட்டு கையில் கொடுத்துட்டு பணக்காரன் ஆயிடுவேன். நீ 50 லட்ச ரூபா கொடுத்தா பணக்காரன் ஆயிடுவேன். நீ 50 லட்ச ரூபா வைத்திருக்க தரித்திரன். நீ செலவழித்து விட்டு மறுபடியும் நீ வருவாய். அவனை பணக்காரனாக்கு தேவன் என்ன செய்யறாராம்? அவன் தலைக்கு மேல ஒரு தீபத்தை வைக்கிறாராம். கையை தட்டு ஒரு லைட்டை கொடுக்கிறாராம். அந்த லைட்டு தேவன் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அடுத்த வசனம் சொல்லுது, அவருடைய வெளிச்சத்தினால் இருளை. அதுக்கு அடுத்த வசனம் வெளிச்சம் வருது சங்கீதத்தில். இங்க ஐஸ்வர்யத்தை பேசுறாரு, இங்கேயும் வெளிச்சம் வருது. ஸோ ஐஸ்வர்யம்ன்றது லைட்டு. அந்த மாதிரி லைட் இருக்கிறவன் ஒட்டிக்க அந்த மாதிரி லைட்டு நிறைய வரணும். கையை தட்டி லைட்டு 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 லைட். ஐஸ்வர்யம் என்பது பணம் அல்ல, ஐஸ்வர்யம் என்பது வெளிச்சம். அதைத்தான் கான்ஃபரன்ஸ்ல நம்ம பேசுறோம். ஐஸ்வர்யம் கான்ஃபரன்ஸ்னா அம்பட்டு வரவனுக்குலாம் கையில் என்ன கொடுக்குற? 500 ரூபா கட்ட கொடுத்தா பணக்காரன் ஆயிரும். நெவர். லைட். இந்த லைட் வந்த உடனே ரகசிய செயல் வெளியே நடக்கும், உள்ள நடக்குமா? சொல்லுங்க. அப்ப ஐஸ்வர்யம்ன்றது வெளியே நடக்குதா உள்ள நடக்குதா? உள்ள நடக்குது. கையை தட்டு. உள்ள நடக்குது. பாவங்களை நெய்யினால் நீ கழுவுவாய், கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். கான்ஃபரன்ஸில் பேச ஒரு சில விஷயங்களை ஸ்கேட்டர்டாக பண்ணுறேன். கர்த்தர் என்று சொன்னார், என்னுடைய ரகசியத்துக்கும் தேவனுடைய ரகசிய செயலும் கூடாரத்தில் இருந்தது. ஐஸ்வர்யம் ரகசியம். உலகத்தில் இருக்க ரகசியத்துக்கும் கடவுள் சொல்கிற ரகசியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் இருக்க ரகசியம் மூடி வச்சா ரகசியம், வெளியே திறந்தா தெரிஞ்சிடும்.
ஆனால் தேவனுக்கு கொடுக்குற ரகசியம் இப்படி திறந்தே தான் போடுவார். இந்த எல்லாம் பார்த்துக்க, முடிஞ்சா செஞ்சுக்க, செய்ய முடியாது. தேவனுடைய ரகசியம் ஓப்பனாகவே இருக்கும். நீங்கள் வாங்க வேண்டிய லேண்டு பைபாஸ்லேயே இருக்கும். ஆனால் எவன் கண்ணுக்கு படாது, உங்களுக்கு மட்டும் வரும். கண்ணுக்கு படாதுன்னு என்ன படும், ஆனால் படாது. ஆனால் நீ வாங்குவ. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனும் கிடைக்க வேண்டிய பதவியும், எல்லா பதவியும் விற்றுருப்பான் அரசியல்வாதி, எல்லா சீட்டையும் விற்றுருப்பான். ஆனால் உங்கள் சீட்டு மட்டும் அவன் கண்ணில் படாது. அவனுக்கே தெரியாமல் ஒரு சீட்டை வச்சுருப்பார். அந்த சீட்டில் ஒன்று கொண்டு போய் உட்கார பாருங்க. எத்தனை சாட்சி நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், விதைப்பது என்பது வீண் செலவல்ல. சரி, இப்போ பைபிளில் வந்து வீண் செலவுன்னு ஒரு வார்த்தையை இங்கே பேசியிருக்கிறாங்க. ரெண்டாவது, வீண் செலவுன்ற வார்த்தை உங்களை மிரட்டுற வார்த்தை. பயந்துடக்கூடாது, பயந்துடவே கூடாது. ரெண்டாவது என்னது? தொந்தரவு. நிறைய பேரை பார்த்துருக்கேன், இந்த இந்த பணம் கொடுக்குறவங்களையா டார்கெட் பண்ணுவாங்க. அது ஒரு தொந்தரவு, பரிசை ஆவி. அப்படி உங்கள்கிட்ட யாரும் தொந்தரவு பண்ண, நீ உடனே புரிஞ்சுக்கணும், இது ஏதோ பரிசை ஆவி. இஸ்ரேவேல்லேருந்து டிக்கெட் எடுக்காமல் விமானத்தில் ஏறி வந்திருக்கு. இட்ஸ் அ பேட் ஸ்பிரிட். அது யூடியூப்பில் வந்தாலும் எதில் வந்தாலும். அடுத்த ஒரு வார்த்தை இருக்குது, என்னென்னா வந்து இவள் இடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். எல்லாம் சொல்லுங்கள். கொடுப்பது என்பது நற்கிரியை, விதைப்பது என்பது நற்கிரியை. அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னொரு வார்த்தை வாசி. இந்த சுவிசேஷம், அடுத்து இயேசுநாதர் சொல்றாரு, உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். கையை தட்டு, ஆமென். அடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா சுவிசேஷம். எல்லாம் சொல்லுங்க, சுவிசேஷம். எல்லா பணம்னு வந்த உடனே சுவிசேஷம் வருது பாருங்க. ஸோ வேர் தேர் இஸ் கிவிங் ஆர் ப்ராஸ்பரிட்டி, தேர் இஸ் சுவிசேஷம், காஸ்பல். அப்ப தேவன் பணத்தை காஸ்பலோட இணைச்சிருக்கிறார். அதனால தான் பணத்தை கட் பண்ணா காஸ்பல் போகாதுன்னு பிசாசு பணத்தில் கை வைக்க பார்க்குறான். நீ பணக்காரனாக வேண்டான்றான், நீ கொடுக்கவும் வேண்டான்றான், நீ வாங்கவும் வேணான்றான். கொடுக்க தானங்க வேணான்னு சொல்லணும், வாங்குறது வேணான்றாங்க. அது ஏன் சார் வேணான்றாங்க? நீங்கள் கடவுள்கிட்ட வந்து ஒன்று வாங்குறத வேண்டாம் வேண்டாம், எல்லாம் லிமிட்டாக இருக்கணும். எதற்காக அது பேசப்படுகிறது? பணத்தை பேசிய உடனே சுவிசேஷம் பேசப்படுகிறது. சுவிசேஷத்தின் ஆரம்ப நாட்களிலே கொடுக்கல் வாங்கல் காரியங்களில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உதவி செய்தீர்கள் அல்லாமல் வேறு ஒருவனுக்கு உதவி செய்யவில்லை. அங்கேயும் சுவிசேஷத்தோடு பணம் இணைக்கப்படுகிறது. அப்ப இதுல ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க, சுவிசேஷத்தோடு பணம் இணைக்கப்பட்டது, நெருங்கிய தொடர்புடையது. ஆகவே எவன் ஒருத்தன் பணத்தை ரொம்ப பேசுறான்னா என்ன அர்த்தம்னா, அவன் சுவிசேஷத்தை ரொம்ப மூடா இருக்கான்னு அர்த்தம். கையை தட்டுவது ஆமென். எவன் ஒருத்தன் பணத்தை ரொம்ப பேசுறானோ, ப்ராஸ்பெக்ட் ரொம்ப பேசுறானோ, அவன் காஸ்பல்ல கொண்டு போறதுல வெறி பிடிச்சிருக்கிறான் அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வெறியோட தெரியுறான். என்னன்னா, இந்த சுவிசேஷத்தை உலகத்தின் மூளை முடுக்கு கொண்டு சொல்ல வேண்டும், மிகப்பெரிய வெறியோடு இருக்கிறான். அதனாலதான் அவன் ப்ராஸ்பெரிட்டியை பத்தி, ஆஃபரிங்கை பத்தி பேசுறான் அர்த்தம். எதை பத்தியும் பேசாம ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் சத்தமே இல்லாம 1/2 ஏக்கர்ல வீடை கட்டிட்டு ஒரு காரை வாங்கிட்டு அமைதியா செட்டில் ஆயிட்டான்னு அர்த்தம். வெளியில் எதை பற்றியும் பேச மாட்டான். மாதம் மாதம் வாரம் வருமானம் வருது, அது அப்படியே ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி கட்டிட்டு, லோனுக்கு இந்த அமௌண்ட்லேருந்து கட்டிட்டு அமைதியாக செட்டில் ஆகிட்டு இருக்கான்னு அர்த்தம். பணத்தை பேசுகிறவர்களை விட பேசாதவர்களை கொடுத்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்களை சுற்றி ஒரு ராஜ்யத்தை, தங்களுக்காக ஒரு வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எவன் ஒரு அதிகம் பேசுவான் அவன் ராஜ்யத்தோடு தொடர்புடைய. இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் அடுத்து இவளையும் நினைவு கூறப்படும்படிக்கு இவள் செய்தது சொல்லப்படும். அப்படின்னா ஒரு ஊழியம் உலகத்தில் எங்கே போனாலும் அதில் இணைக்கப்பட்டவனுடைய பெயரை பரலோகம் பார்க்குது. ஜஸ்டின் இந்த பாஸ்டர்ஸ் மீட்டை நடத்தினாருன்னு பார்க்கல, ஜஸ்டின் நடத்தினாரு, இவர் கொடுத்தாரு, இவர் கொடுத்ததுனால ஜஸ்டின் போனாரு. கையை தட்டு. இவர் 20 லட்ச ரூபா கொடுத்தாரு, இவர் 1 லட்ச ரூபா கொடுத்தாருன்னா அவங்க பேரை கனெக்ட் பண்ணி தான் அந்த காஸ்பலை பார்க்குது. அப்போ ஒவ்வொரு மிஷனும் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் அதில் இணைக்கப்பட்டவர்களையும் பரலோகம் நினைவு கூறுகிறது. ஒருவேளை வாங்கினவர்கள் கூட ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகம் ஒரு நாளும் மறக்காது. இது எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் இவளை நினைப்பதற்காக சொல்லப்படும். ஸோ என்னுடைய காணிக்கைகள் பரலோகம் என்னை நினைவு கூறும்படிக்கு வைக்கப்படும். நினைப்பு எல்லாம் சொல்லுங்க, நினைப்பு இல்லைங்க, என்ன சொல்லுங்க, நினைப்பு. என்ன சார் பணம் கொடுத்தா அவர் நினைப்பாரா?
அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் பணம் கொடுத்தோன்னு நினைப்பார். பணம் கொடுத்தோன்னு தான் நினைப்பாரா? நான் அப்படி சொல்லலை. ஆனால் பணம் கொடுத்தோன்னு நினைப்பார். ஏன்னா இவளை நான் நினைப்பேன்றார். ஒரு வசனத்தை வச்சு எப்படி நம்புறது? சின்னொரு வசனம் சொல்றேன். அவர் உன் காணிக்கைகளை எல்லாம் நினைத்து உன் மன விருப்பத்தின் முன்னே கட்டளையிடுவார். அவர் மைண்ட்ல கொண்டு வர்றாரு. ஏன்னா நீ என்ன நம்புனடா, என்ன மதிச்சடா, என் ஊழியத்தில் என்னுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு உன் கையை கொடுத்த நீ, அதனால உன்னை நான் நினைப்பேன். என் பிள்ளைக்கு இந்த பலவீனத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான இவனை எப்படி சுகப்படுத்துறது, இவனுடைய லைஃப்ல இந்த செட்டில்மெண்ட் எப்படி பண்றது, இவன் எதிர்காலத்தை எப்படி நம்ம செய்யறது என்று தேவன் நினைப்பாராம். அவங்கள கையை தட்டுங்க. கர்த்தர் நம்மை நினைத்தருளி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். இதே விஷயத்தை லூக்கா 7ஆம் அதிகாரத்திலையும் பார்க்குறோம். அதில் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பார்த்துட்டு நான் அப்படியே முடிச்சிடுறேன். லூக்கா 7:46. அங்கே வந்து ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்திலே என்ன செய்கிறாள்? தலையிலே அந்த பரிமள தைலத்தை ஊற்றுகிறாள். அப்பொழுது இந்த சீமோன் சொல்கிறான், இவ பாவியானவ அப்படின்னு சொல்லிக்கிறான். சீமோன் வந்து நல்லவன் என் கம்பேர் வித்து அந்த பொண்ணு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சீமோனு நல்லவன். வீட்டுக்கு கூப்பிட்டான்ல ஒருத்தன், அவன் நல்லவன். அதனால தான் அவளை பாவின்றான். புரியுதா உங்களுக்கு? அவள் பாவியாக இருக்கிறா. அப்போ சீமோன் வந்து இப்படி பார்க்குற, இவள் பாவியாக இருக்கிறாளே, இவர் தீர்க்கதரிசி என்றால் தன்னை தொடுகிற இன்னார் என்று இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு என்ன செஞ்சுட்டான், இவன் கொஞ்ச நேரத்தில் தீர்க்கதரிசி ஆகிட்டான். அப்படியே பார்க்குறான், இவள் பாவியாக இருக்கிறாளே. அப்போ இவன் நல்லவனாக தான் இருந்திருக்கணும். ஆனால் ஒரு பெரிய ஒரு வருந்தத்தக்க விஷயம், ஒன்றுமே கொடுக்காத நல்லவனை விட ஏதோ ஒன்று கொடுத்த பாவிய தேவன் இவனை விட அவளை ரொம்ப நேசிட்டார். இன்னைக்கு நான் சத்தியத்தை சொல்கிறேன், ஒன்றுமே கொடுக்காத நல்லவனை விட கொடுக்குற பாவியை அவருக்கு பிடிக்கும். யாரை வேணாலும் கூட்டுவா, போ, யாரை வேணாலும் கூட்டு, ஏய் போயா போயா, யாரை வேணாலும் கூட்டுவாயா, போயா, பார்த்துக்கோங்க. இங்கே ஒன்றுமே செய்யாத நல்லவன் ஒருத்தன் இருக்கான், நல்லவன். அவன் பேர் என்ன? நல்ல கண்ணு சீமோன். இங்கிட்டு ஒரு பாவி இருக்கிற, அவ கொடுக்கிறவ. இந்த நல்ல கண்ணு என்ன சொல்றாரு, இவள் பாவியா இருக்கிறாளே. அவர் உன்னை பார்த்து கேட்காரு, சீமோனே உன்ட்ட ஒன்று சொல்றேன், வந்தேன்னு ஒரு கிளாஸ் காப்பி குடித்தியாடா நீ? பெரிய நொல்லவேன்ற மக்கள் வெக்கமா இல்லை? மனுஷனா நீ? அவ கெட்டவ தான், ஆனால் காலில் வந்து அவ கண்ணீரை துடைக்கிறா. நீ தண்ணி குடிச்சாடா? நீ எல்லாம் இருந்துக்கு செத்து போகலாம்டா நீ எல்லாம் அப்படின்னு நான் வந்து ஏசுனா ரோல் எடுத்தா பேசியிருப்பேன். ஆனால் அவர் பேசலை. அவர் என் வேஷன் என்னன்னா, இப்போ நான் மொழிபெயர்த்தேன் அப்படி தான் இருந்தேன். ஏண்டா சீமோனே வாடா, எல்லாம் மனுஷனாடா நீ? பெரிய நொல்லவேன்ற. நான் வந்தேன், அரை மணி நேரம் ஆச்சு, ஒரு கிளாஸ் காப்பி தண்ணி குடித்தேன், நீ ஒரு இதுவும் பண்ணலை. வந்ததுலேருந்து இதுவே ஜட்ஜ்மெண்ட் வேற. நீ நல்லவனாக இருக்கான்னு யாருக்கு என்னடா லாபம்? அதான் யோபு பார்த்து சொல்றான், நீ நல்லவனா இருப்பதினால் தேவனுக்கு என்ன லாபம், நீ பாவியா இருப்பதினால் அவருக்கு என்ன நஷ்டம்? நீ நல்லவனா இருக்கினா உன்ன மாதிரி 4 பேருக்கு நல்லது செஞ்சாதான்டா நீ நல்லவனா இருக்கிறதுக்கு அர்த்தமே. அப்ப அவளை பார்த்து சொல்றாரு, அன்பு எல்லாம் சொல்லுங்க. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. அடுத்த வார்த்தை காணிக்கையோட இன்னொன்று வருது. ஒன்று நினைப்பு, நினைச்சு பார்ப்பாராம். அடுத்த காணிக்கையோட நற்கிரியைன்றாரு. காணிக்கையோட சுவிசேஷம்ன்ற வார்த்தை இணையுது. இங்கே காணிக்கையோட அன்புன்னு ஒரு வார்த்தை வருது. இவள் செய்த பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டதுன்றாரு. கையத்தட்டு, மன்னிப்பு. காணிக்க கொடுக்குறவனுக்கு மன்னிப்பு. யாரை வேணாலும் கூட்டுவா. இந்த அதிகாரத்தை எரேஸ் பண்ணி எடுத்துரு. பைபிள் சொல்லுது இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றாரு. ஏன் காணி காசுக்காகவா? இல்லை, அவள் எதை வச்சு அதை செஞ்சானா, அவள் விசுவாசித்தாள். இவர் மேசியா என்று விசுவாசித்தாள். அந்த விசுவாசத்துல அவன் கொடுத்தான். ஆனா இந்த கழுதைக்கு இன்னும் அவர் மேசியான்றது ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. அப்ப என்ன ஒட்டுமொத்தமா இந்த சாப்டர் சொல்லுது, கொடுக்காத நல்ல வேலைகளை விட, கையை தட்டுங்க, கொடுக்காத நல்லவனை விட கொடுக்கிற பாவி தேவனுடைய பார்வையில் சிறந்தவளாக இருக்கிறாள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். அவருடைய பாவங்கள் திரளா இருந்தால் அது மன்னிக்கப்படுகிறது. காரணம் அவர்கள் அன்பு கூர்ந்தார்கள்.
ஸோ கொடுப்பதோடு தொடர்புள்ள வார்த்தைகள் அன்பு, மன்னிப்பு, சுவிசேஷம், நற்கிரியை, நினைவு கூறுதல். இத்தனை விஷயம் அதை சுற்றி இருக்கு. ஃபேமிலி வேர்ட்ஸ் என்னென்ன சொல்லுங்க? அன்பு, மன்னிப்பு, நினைவு கூறுதல், நற்கிரியை, சுவிசேஷம். இதெல்லாம் இயேசு சொன்ன வார்த்தை. பரிசேயர்கள் சொன்ன வார்த்தை பாவி, வீண் செலவு, தொந்தரவு. இதெல்லாம் அடுத்து தரித்திரர். அடுத்து என்னது? தரித்திரர் கொடுக்கலாமே. இப்போ இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறான். ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் யாரு? வீண் செலவு. எல்லாம் சொல்லுங்க. இனி சொல்லிடுவே. நீ எந்த சேனல்லேருந்து எவன் பேசினாலும் வீண் செலவு அப்படின்னா சொல்லவே கூடாது, சொல்லவே கூடாது. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 8-9 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ கேமராலாம் கிடையாது. அப்போ ஒரு ஃபோன், சாதாரண ஃபோன் இருந்துச்சு. ஒரு ஃபோன் வாங்கலாம்னு யோசித்தேன். வாஸ்தப்போ 50,000 ரூபாய்க்கு ஃபோன். எத்தனை 10 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 அந்த ஃபோனை வாங்கினார். அப்போ எல்லாம் விரிக்கிறாங்க. 50,000 ரூபாய்க்கு எதுக்கு ஃபோன்? கர்த்தர் சொன்ன வாங்குனார். ஏன்னா எதுக்கு வாங்க சொன்னால் எனக்கு தெரிஞ்சிருச்சு. வாங்கினா அது 4K கேமரா. அப்போ கேமராவே நமக்கு இல்லை. டக்குன்னு தூக்கி மாட்டினோம் பாருங்க, இதில் ஸ்டாண்டில் மாட்டிட்டு வீடியோ அதில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எடுத்து மொதல் அதில் இருந்தால் போகுது வீடியோ அனுப்பின 3வது நாளில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, பிரதர் உங்கள் இதை ரொம்ப நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஐ வாண்ட் டு சப்போர்ட் யூ அப்படின்னு சொல்லி மாதந்தோறும் நான் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்ட்டார். வாங்க நம்பிட்டு வாங்கடா. ஒரு 50,000 கொடுத்ததுக்கு இவ்வளோ பண்ணியில்ல. இந்த ஒரு 50,000 நான் விதைச்சனால இன்னைக்கு மாதம் 50,000 ரூபா வருது. நீ வாங்குற ஃபோன் வேறடா, நான் வாங்குற ஃபோன் வேற. நீ வாங்குற 50,000 ரூபா ஃபோனு, ஆமாம், நீ ஜோக் அனுப்புறதுக்கு பயன்படுத்துவ. ஆனால் என் கைக்கு 50,000 ரூபா ஃபோன் வந்துச்சுன்னா ராஜ்யத்துக்கு 50 லட்சத்தை கொண்டு வரும்டா. நீ வாங்குற காரு வேற. ஆமாம், நீ வாங்குற காரு டிப்ரிசியேஷனு. ஆமாம், நான் வாங்குற காரு அப்ரிசியேஷனு. நான் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினேன்னா 100 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ண போறேன்னு அர்த்தம். கையை தட்டு. ஆமென்.